பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எவ்வளவு அருமையா சங்கீதக்காரன் பாடி துதிக்கிறார். தொடர்ந்து துதிப்பதற்குனே நம்மளை சிருஷ்டித்த தேவன். கோடி கோடி நன்றி பாடுவேன், துதிகள் சொல்லி நான் பாடுவேன் என்று சொல்லி பாடி தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? வாங்க சேர்ந்து பாடுவோம். கோடி கோடி நன்றி பாடுவே, துதிகள் சொல்லி நான் பாடுவே. கோடி கோடி நன்றி பாடுவே, துதிகள் சொல்லி நான் பாடுவே. எப்படி பாடுவே, என்ன சொல்லி பாடுவே? எனக்குள்ளே வாழும் என் இயேசுவை, என்னிலா நன்மைகள் எனக்காய் செய்திட்டார், என்றென்றும் நான் பாடுவே. நினைவுகள் அறிந்த நித்திய தேவன் நிம்மதி தந்தார் என் வாழ்வில். உணர்வுகள் புரிந்த உயிருள்ள தேவன் உதவிகள் செய்தார் உடனிருந்து. நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்த அதிசய தேவன், அதிகமாய் செய்த அதிசய தேவன். கோடி கோடி நன்றி பாடுவே, துதிகள் சொல்லி நான் பாடுவே. கோடி கோடி நன்றி பாடுவே, துதிகள் சொல்லி நான் பாடுவே. கண்ட கருணையின் தேவன் களிகூர்ந்து மகிழ்ந்திட கிருபை செய்தார். கதறலை கேட்ட சர்வவல்ல தேவன் ஜெபத்தை கேட்டு பதில் தந்தார். தேவனை போல என் இயேசுவை போல, தேவனை போல என் இயேசுவை போல வானிலும் பூவிலும் யாருமே இல்லை, வானிலும் பூவிலும் யாருமே இல்லை. கோடி கோடி நன்றி பாடுவே, துதிகள் சொல்லி நான் பாடுவே. கோடி கோடி நன்றி பாடுவே, துதிகள் சொல்லி நான் பாடுவே. போல தாங்கிய தேவன் தாயை போல தேற்றி வந்தார். தமையனை போல தலைவனை போல நல்வழி காட்டி நடத்தி வந்தார். நண்பனை போல வைத்தியன் போல, நண்பனை போல வைத்தியன் போல எல்லாமும் ஆனார் என் இயேசு தேவன், எல்லாமும் ஆனார் என் இயேசு தேவன். கோடி கோடி நன்றி பாடுவே, துதிகள் சொல்லி நான் பாடுவே. கோடி கோடி நன்றி பாடுவே, துதிகள் சொல்லி நான் பாடுவே. எப்படி பாடுவே, என்ன சொல்லி பாடுவே? எனக்குள்ளே வாழும் என் இயேசுவை
ஹalleluya 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 நீர் மனுஷனல்ல தேவன் மனதுருக்கமுள்ள தேவன். எஸ், நீர் மனுஷனல்ல தேவன் மனதுருக்கமுள்ள தேவன். காயப்பட்ட தோளின் சுமையை முறிக்கும் தேவன். காயப்பட்ட தோளில் சுமையை முறிக்கும் தேவன். நீர் மனுஷனல்ல தேவன் மனதுருக்கமுள்ள தேவன். எஸ், அவர் மனதுருக்கமுடையவர், மனுஷன் அல்ல. மனிதனை போல் கடிந்து கொள்ளுகிறவர் அல்ல, மனிதனை போல விரோதமாய் மாறுகிறவன் அல்ல. மனதுருக்கமுடைய தேவன். இந்த நாளிலிருந்து அவரை துதிக்கிற உங்கள் மேல் இறங்குவார், குடும்பத்துக்கு இறங்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது அந்த வல்லமை இறங்குவதாக, தேவ பிரசன்னம் துதிக்கிற வீடுகளில் இறங்குவதாக, இருள் வெளிச்சமாய் மாறட்டும். விரோதமான காரியங்கள் ஆண்டவரே, தீமைகள் நன்மையாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யோபு 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான் என்று சொல்லி இங்கு வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்தில் யோபு வாழ்க்கையில் கடந்து போன பலவிதமான பாடுகளை நாம் வாசிக்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில் வந்த இழப்புகளை நாம் அறிந்திருக்கிறோம். அவனுடைய சரீரத்தில் வந்த வியாதிகளை நாம் அறிந்திருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னுடைய சிநேகிதர்களால் நேசிக்கிறவர்களால் வந்த நிந்தையைத்தான் அவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவன் கலங்குகிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான் என்று அவர் புலம்புகிறதை நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகர் நம்மை நிந்திக்கிறார்கள். அது யாரோ ஒருவர் நிந்திக்கிற போது, யாரோ வேண்டாத ஒருவர் பேசுகிற போது நம்மால் அதை பொறுத்து கொள்ள முடிகிறது. ஆனால் நாம் நேசிக்கிறவர்கள், அன்பு கூறுகிறவர்கள், சிநேகிக்கிறவர்கள் நம்மை இந்த வார்த்தை சொன்னார்கள் என்று நாம் அறிகிற போது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாமல் கலங்குகிறோம். இந்த பாதையில் யோபு பக்தன் கடந்து போனதை நாம் பார்க்கிறோம். என்னை சிநேகிக்கிறவர்கள் என்னை நிந்திக்கிறார்கள், நான் அந்த சமயத்தில் என்ன செய்வேன் தெரியுமா? தேவனை நோக்கி அவர்களுக்காக பிரார்த்திப்பேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தந்தார். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று அவர் சொன்னார். இன்றைக்கு நாம் துன்பங்கள் வருகிற போது, மற்றவர்களால் நிந்திக்கப்படுகிற போது, பரியாசம் பண்ணப்படுகிற போது அந்த வேதனைகளை எண்ணி எண்ணி நாம் கலங்குகிறோம். அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி கண்ணீர் சிந்துகிறோம், வேதனைப்பட்டு கொள்கிறோம். ஆனால் யோபு அப்படி அல்ல. நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த பாதையில் அந்த விதமான காரியங்களில் நாம் கடந்து போகிறவர்களாய் இருப்போமானால், ஆண்டவரை நோக்கி நாம் அவர்களுக்காக பிரார்த்திக்கும் போது, ஜெபிக்கும் போது, அந்த வேதனையை, அந்த துன்பத்தை ஆண்டவர் நம்மை விட்டு எடுத்து போடுவார். அந்த வேதனைப்படுத்தினவர்கள்,
ஆண்டவர் உணர்வு அளித்து அவர்கள் மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் அவர்களுக்கு கிரியை செய்வார். இந்த காரியங்களுக்காகத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறார். ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் காயப்படுத்தினவர்கள், வேதனைப்படுத்தினவர்கள், துன்பப்படுத்தினவர்கள், கஷ்டப்படுத்தினவர்கள் இருப்பார்களானால் அவர்களுக்காக இந்த யோபுவை போல தேவனை நோக்கி நீங்கள் பிரார்த்திக்கிறவர்களாக இருப்பீர்களானால், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, பரியாச பண்ணினவர்களுக்காக, உங்களை கேவலப்படுத்தினவர்களுக்காக, காயப்படுத்தினவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணினால் ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் இருக்கிற துக்கத்தை முதலாவது எடுத்து விடுவார். அடுத்தபடியாக யார் உங்களை காயப்படுத்தினார்களோ, வேதனைப்படுத்தினார்களோ அவர்கள் உணர்வடையவும் மனம் திரும்பவும் ஆண்டவர் கிரியை செய்வார். நாம் ஆண்டவரை நோக்கி அதற்காக ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன் என்று யோபு சொன்னது போல, ஆண்டவரே, நான் உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான் என்று கலங்கின சூழ்நிலையில் கூட தேவனை நோக்கி அவன் பிரார்த்தித்திருப்பான். ஆனால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, மற்றவர்களால் புண்படுத்தப்பட்டு காயப்படுத்தப்பட்டு வேதனையின் பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, தாங்கள் வேதனைப்படுத்தப்பட்ட காரியங்களுக்காக, சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காக கலங்கி கண்ணீர் சிந்துவதை விட ஆண்டவரை நோக்கி அவர்கள் மனம் திரும்புதலுக்காகவும் இரட்சிப்புக்காகவும் உணர்வடைவதற்காகவும் ஜெபம் பண்ண, துன்பப்படுத்தினவர்களுக்காக, துன்பப்படுத்தப்பட்ட காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுகிற போது, பிரார்த்திக்கும் போது இந்த துன்பத்திலிருந்து ஒவ்வொருவரையும் நீர் காப்பாற்றுவதாக சொல்லப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் அப்படியே நீர் காப்பாற்றி வெளியே கொண்டு வருவீராக. இந்த துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து வெளிவர பண்ணுவீராக. யாரெல்லாம் காயப்படுத்தினார்களோ, துன்பப்படுத்தினார்களோ, ஆண்டவரே, வேதனை தரும் வார்த்தைகளை பேசினார்களோ அவர்கள் உணர்வடையவும் மனம் திரும்பவும் மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.